வணக்கம் நண்பர்களே. நேற்றைய தினமெல்லாம் ஒரு வீடியோ ரொம்ப வைரலாக போயிட்டுருந்துச்சு. நம்ம சேனலில் கூட அது போட்டிருந்தோம். நம்ம சேனலே நல்லா வைரலாக போயிடுச்சு. என்னென்னு பார்த்தோன்னா, சமீபத்தில் பாரதிராஜாவோட பையன் மனோஜ் அவர் வந்து தவறிட்டார். அப்போ வந்து பாரதிராஜா ஏற்கனவே முதுமையில் இருக்கக்கூடியவர். அவர் வந்துட்டு ரொம்ப ரொம்ப ஏன்னா புத்திர சோகங்கிறது ரொம்ப ரொம்ப கொடுமையானது. தனக்கு முன்னாடி தன்னோட பிள்ளை வந்துட்டு உயிரிழப்புதுங்கிறது. அதில் வந்து தேற்ற முடியாமல் இருக்கிறாரு. அப்போது அவருடைய நண்பர் கங்கை அமரன், கங்கை அமரன், இளையராஜா, பாரதிராஜா எல்லாமே வந்துட்டு பாலியகால நண்பர்கள். கிட்டத்தட்ட ஒரு 50 ஆண்டுகள் 55 ஆண்டுகளாக வந்துட்டு திரைப்படத்துறைக்குள்ளே நுழையும்போது உண்மையிலே வயிற்று பசி மட்டும் இல்லாமல் பட்டினி இதோடு தான் வந்துட்டு உள்ளே வந்துட்டு எப்படியாவது வந்து வெற்றி பெற்றே ஆக வேணும்னு ஒரு கூட்டணியாக வந்து முயற்சி பண்ணி வெற்றி பெற்று நம்ம தமிழ் திரையுலகுக்கு காலத்தால் அழிக்க முடியாத நிறைய பாடல்களை அளித்தவர்கள். நிறைய நம்ம பாடல்கள், பின்னணி இசை இப்படின்னு எல்லாம் அதெல்லாம் வந்துட்டு அந்த சாதனையாளர்கள் வந்துட்டு இப்போ பார்த்தா பாரதிராஜாவுக்கு ஒரு பெரிய சோகமான ஒரு விஷயம். அப்போ வந்து அவரை வந்து தேற்ற வேண்டும். அப்போ இளையராஜா சொல்லியிருப்பார், தம்பி கங்கை அமரன்ட்ட போய் நீ வந்து பாரதிராஜா கொஞ்சம் பேசி அவரை வந்து ஆசுவாசப்படுத்து அப்படின்ட்டு. அப்போ அவர் வந்து பாரதிராஜாவை பார்க்குறாரு, பார்த்து பேசுகிறாரு நிறையா. பழைய நினைவுகளெல்லாம் நினைவுபடுத்தி இப்போ கங்கை அமரனும் ஒரு முதிய வயதில் இருக்கவர் தான். ஏன்னா ஆனால் அவரும் வந்து ரீகால் பண்ணி நம்ம அந்த ரெக்கார்டிங்கில் வந்து இந்த பாட்டு பாடல, அந்த பாட்டு பாடுறோம், அது இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணோன்ட்டு எனக்கு நீங்கள் இந்தெல்லாம் வாய்ப்பு கொடுத்தீங்க, அதனால தான் என்னால் வர முடிஞ்சா அப்படி இப்படின்ட்டு வந்து சொல்லி அந்த வீடியோவை பார்க்குறப்ப ஒரு நெகிழ்ச்சியாக இருக்குது. அவர் வந்து கங்கை அமரன் வந்து பாரதிராஜாவோட முகத்தை பார்த்தே பேசுகிறாரு. இப்போ இதுலேருந்து நான் 2 விஷயங்கள் உங்களுக்கு பகிர்ந்துக்க நினைக்கிறேங்க. ஒன்று வந்துட்டு நீங்கள் நல்லா துடிப்பாக உழைக்கக்கூடிய காலத்திலே வந்துட்டு உங்களோட முதுமை காலத்துக்கு அதை வந்து கனெக்ட் பண்ணி நீங்கள் வந்து முதல்ல வருமானத்தை ஈட்டி சேமித்து வைங்கள், முதலீடு பண்ணி வைங்க. உங்களோட நீங்கள் எப்போ வந்து ஓய்வெடுக்கக்கூடிய காலம், ரொம்ப அதிகமாக உழைக்க முடியாத காலத்தில் உங்களுக்கு வந்து வருமானமாக அது வரணும். அது வந்து உங்களுக்கு வந்துட்டு கை கொடுக்கணும். 2வது சம்பாத்தியம் என்னன்ட்டா நல்ல நண்பர்கள். சில நண்பர்களையாவது உங்களுக்கு வந்து நண்பர்களாக உயிர் தோழர்களாக சேமித்து வச்சுக்கோங்க. உறவினர்களையும் உங்களுக்கு வந்து ரொம்ப நெருக்கமான ஒரு நல்ல உறவினர்களையும் சில பேரை வந்து தக்க வச்சுக்கோங்க. அவங்க தான் வந்து உங்களுக்கு வந்துட்டு அந்த முதுமை காலத்தில் தனிமை உங்களை அண்டாதபடி, உங்களோட மனச்சோர்வு, மன தைரியத்தை குறைக்காதபடிக்கு வந்துட்டு ஆறுதலாக இருப்பார்கள். இந்த 2 சம்பாத்தியத்தை மறந்துடாதீங்க. உங்கள் உடல் உழைப்பு அதுக்கு வந்துட்டு தேவையானது வந்துட்டு அந்த பண சம்பாத்தியம். அடுத்து வந்து உங்கள் மனதுக்கான சம்பாத்தியங்கிறது வந்துட்டு நல்ல நட்பு, நல்ல உறவினர்கள் இந்த மாதிரி சேமித்து வச்சுக்கோங்க. உங்களோட முதுமை காலம் வந்து அப்போ தான் இனிமையாக இருக்கும். ஒரு தைரியமாக முதுமை காலத்தை எதிர்கொள்ள முடியும். நன்றி, வணக்கம்.